கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 21 நாள் ஜெபத்தில் இந்த 6வது நாளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலனுக்காக, கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய 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 ஒரே ஒரு நோக்கம் ஆண்டவரை நேசிப்பதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒரே ஒரு 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 லட்சியம் என் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா, ஆண்டவரை இன்னும் உங்களை அதிகமாக நான் நேசிக்கணும், இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பிற்குள் நான் வளர வேண்டும். அதனால தான் எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார், ஆண்டவரே உங்களுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று அறிந்து கொள்வதற்காக அறிவு கெட்டாத அந்த பேரன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி இவருடைய மனக்கண்களெல்லாம் திறந்தருளுங்கப்பா அப்படின்னு பவுல் ஜெபிக்கிறார். ஆண்டவரே உங்களுடைய அன்பிற்குள்ளே நாங்கள் வளரணும்ப்பா, உங்கள் அன்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும், உங்கள் அன்பு எப்படியும் பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும், உங்களுடைய அன்பிற்குள்ளாக நாங்கள் வளர வேண்டும். இப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னா, அவரிடத்தில் அன்பு கூறுகிற மனுஷனாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா, வசனம் சொல்கிறது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குமா? அது எப்படிங்க? அது பாசிபிளாக அது சாத்தியமான ஒன்றா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன நடந்தாலும் அவனுக்கு அது பாசிட்டிவாக தான் நடக்கும், என்ன நடந்தாலும் அவனுக்கு ப்ளஸ்ஸாக தான் மாறும் அப்படின்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? நம்ம உனக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அது உன் வாழ்க்கைக்கு ப்ளஸ்ஸாக தான் மாறும் அப்படின்னு யாருக்காவது பார்த்து சொல்ல முடியுமா? முடியும். யாரை பார்த்து சொல்ல முடியும்னா, இயேசுவை நேசிக்கிற ஒரு நபரை பார்த்து சொல்ல முடியும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். உனக்கு நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு எதுவாக கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு நடக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் நன்மைக்காகவே மாற்றுவார். உங்களை பகைக்கிறார்களா, அதையும் நன்மைக்காக மாற்றுவார். இப்படி தான் ஒரு நபரை யோசேப்பை தூக்கி 10 சகோதரர்கள் தூக்கி குழியில் போட்டார்கள். யாராவது யோசித்து பார்க்க முடியுமா இதை போய் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார்னு? ஆனால் யோசேப்பு கர்த்தரை நேசிக்கிற ஒரு நபராக இருந்தபடினால அதையும் கர்த்தர் நன்மைக்காக மாற்றினார். யோசேப்பை தூக்கி குழியில் போடலைன்னா, யோசேப்பு அடிமையாக விற்கப்படலைன்னா, யோசேப்பு போர்த்திபாருடைய மனைவியினால் ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்ணப்பட்டு ஜெயிலுக்கு போகலைன்னா, அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்திற்கு யோசேப்பினால் வந்திருக்க முடியாது. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக மாற்றினார் கர்த்தர். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நான் தேடுறேன், இயேசுவை நான் அனுதினமும் நான் அவரை நோக்கி பார்க்குறேன், அவருடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் பட்டிருக்கிறேன், சபைக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், என் வாழ்க்கையில் ஏங்க எதுவுமே மாறாமல் இருக்குது? பிரச்சனை மேலே பிரச்சனை, அடிகள் மேலே அடிகள் என் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னு ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் சரி, என்ன நடக்க இருக்கிறதா காரியமாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இன்றைக்கே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எப்பேற்பட்ட தோல்வியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட அவமானங்களாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட துன்பங்களாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட போராட்டங்களாக இருக்கட்டும், அதை கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் நம்பினீங்கன்னா யூ வில் see today, இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த நாளில் உங்களுக்கு நடந்த எல்லா நெகட்டிவான காரியங்களும் இன்றைக்கு கர்த்தர் நன்மையாக மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். Today is the day you will see a miracle in your life. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பீங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை பார்ப்பீங்க. இயேசுவை நேசிச்சிங்கல்ல, இயேசுவை பின்பற்றினீங்கல்ல, யாரும் வேண்டாம், எந்த உறவுகளும் வேண்டாம், இயேசு தான் முக்கியம், அவர் பின்னாடி ஓடி வந்தீங்கல்ல, இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு நடந்த துன்பங்களுக்கு பதிலாக ஆண்டவர் 1000 மடங்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆண்டவர் உங்களுக்கு நன்மையினால் நிரப்பி நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத உயரங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து
ஆண்டவர் நிறுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை நேசிப்பதை மட்டும் விட்டு விடாதீர்கள். அவரை பின்பற்றுவதை மட்டும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். அவருக்காக வாழ்கிறத வைராக்கியமான வாழ்க்கையை மட்டும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். எத்தனை பேர் எதிர்க்கட்டும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பட்டும், எத்தனை பேர் ஏளனமாக தூஷணமாக பேசட்டும், அதை பற்றி கொஞ்சமும் பொறுப்பெடுத்தாமல் இயேசுவை நேசியுங்கள், இயேசுவை அன்பு கூறுங்கள். அதே ரோமரில் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தில் அந்த கடைசி அதிகாரங்கள் கடைசி வசனங்கள் எல்லாம் வாஸ்தவம்னா, கிறிஸ்துவுக்காக லாபம், கிறிஸ்துவுக்காக நாங்கள் அவமானங்களை பட்டாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக நாங்கள் எந்நேரம் அடிக்கப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறது. அப்படி ஆனாலும் பரவாயில்ல, அவருடைய அன்பை விட்டு என்னை ஒரு நாளும் ஒரு காலமும் பிரிக்க முடியாது என்று பவுல் எழுதுகிறார். இன்றைக்கு அப்படி போல ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பு அதுதான் பெருசு, அதுதான் எனக்கு முக்கியம். அவரை நான் நேசிப்பேன்னு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவான காரியங்களாக கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவரே பார்த்து, ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்ப்பா, ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்ப்பா, ஐ ரியலி லவ் யூ லார்ட். பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயான்னு ஆண்டவர் கேட்டார். பேதுரு சொன்னா, ஆண்டவர் பார்த்து 3 தடவை கேட்ட பிறகு பேதுரு ஆண்டவர் பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே என்னுடைய எல்லாவற்றையும் நீங்கள் அறிவீங்கப்பா. அப்படி போல இன்னைக்கு நானும் சொல்கிறேன், ஆண்டவரே என்னுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் அறிவீங்கப்பா. I still love you Lord, I still love you Lord. நான் நேசிக்கிறேன்ப்பா. எத்தனை காரியங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும் இழந்தாலும் வந்தாலும் போனாலும் நான் ஸ்டில் ஐ லவ் யூ ஃபாதர், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட். நான் நேசிக்கிறேனப்பா. இப்படி சொல்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a glorious day. Amen. Thank you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நமக்கு 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 21 நாட்கள் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை, பிரயோஜனத்தை, தேவனோடு இருக்கிற உறவை ஸ்திரப்படுத்தும்படி நான் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன். இந்த 21 நாட்கள் ஜெபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் காலை 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு கூகுள் மீட்டில் நமக்கு ஜெபம் நடைபெறுகிறது. இதில் இணைய விரும்பினால் நீங்கள் கீழே இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அதற்கு உங்களுக்கு தேவையான கூகுள் மீட் லிங்க்கை உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். காலை 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வெறும் பாடல் ஆராதனை இல்லாமல் வெறும் ஜெபம் மட்டும் நடைபெறும். ஸோ அதனால் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உங்களை காலை நேரத்தில் ஜெபிக்க அன்போடு வரவேற்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.